Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து Laravel 9 இன்ட்ரோடக்ஷனை பத்தி தான். இப்போ Laravelனு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்க கூகுள்ல என்டர் கீயை பிரஸ் பண்ணீங்கன்னா இப்போ Laravel ஆஃபிஷியல் சைடுக்கு இந்த மாதிரி போகும். இப்போ அதில் வந்து இதுதான் Laravel ஆஃபிஷியல் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இல்லை டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டாக்குமெண்டேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா Laravel 9 தான் செலக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் Laravel ஆர்டர்ஸ் வெர்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். Laravel 8, Laravel 7 இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வெர்ஷனில் இதில் காட்டப்படுது பார்த்தீங்கன்னா. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் Laravel 9 எடுத்துக்குவோம். ஓகே, இல்லை Laravel 9 எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ Laravel 9 பற்றி தான் நம்ம இது வந்து 8. இப்போ 8 நீங்கள் ஓல்டர் வெர்ஷன் 8க்கு நீங்கள் 8 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இந்த இன்ஸ்டால் வயா கம்போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கெல்லாம். இப்போ நமக்கு வந்து 8 இன்ஸ்டால் பண்ணுற நேரம் பாருங்கன்னா இந்த மாதிரியே ஃபுல் கமாண்டை இந்த மாதிரி ரன் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் ஒரு கொஞ்சம் பெரிய லைனாக இருக்குது இந்த மாதிரி ரன் பண்ணுறதுக்கு. அதாவது Laravel ப்ராஜெக்ட் ஒன்று 8ல் க்ரியேட் பண்ணுற நேரம் கொஞ்சம் பெரிய லைனாக இருக்குது. இதே வந்து 9ல் நீங்கள் க்ரியேட் பண்ணுற நேரம் பாருங்கள் சிங்கிள் லைன் ஒன்றில் கொடுத்துருக்காங்க. Laravel ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுங்க. இவ்வளோ தான் இந்த கமாண்டை தான் டைப் பண்ணணும். ஓகே, இவ்வளோ தான் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய விஷயம். கம்போசர் கிரியேட் ப்ராஜெக்ட் Laravel பேர். ஓகே, /Laravel பேர். ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் சிம்பிளாக. இப்போ இந்த கமாண்டை தான் நீங்கள் ரன் பண்ணணும். போய்ட்டு Laravel ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ அதுக்கு போய்ட்டு நீங்கள் டிரைவில் போய்ட்டு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு பேரில் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ எங்கே போய்ட்டு நீங்கள் சிஎம்டின்னு அடித்து இந்த கமாண்டை கொண்டு போய் ரன் பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு கொடுத்து ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்கன்னா உங்களோட Laravel ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகி முடிய வரை நீங்கள் வெயிட் பண்ணணும். ரைட், இப்போ க்ரியேட் ஆகிடுச்சுங்க. இல்லை ஏதாவது பிழைகள் ஏற்பட்டு அந்த கேஷை கிளியர் பண்ணணும். PHP கேஷ்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. அதை இனி வார டியூட்டோரியல் நான் சொல்லித்தரேன். இதில் இன்ஸ்டால் பண்ணுறேன் ஏதாவது பிழைகள் ஏற்பட்டுனா எப்படி அதை சால்வ் பண்ணுறதுன்னு, அதாவது Laravel ட்ரபிள் ஷூட்டிங்கிற டியூட்டோரியல். ஓகே, இப்போ உங்களை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர் நீங்கள் என்ன பேர் கொடுத்தீங்கன்னா அந்த பேரில் வந்து Laravel எக்ஸாம்பிள் ஆப்புன்ற ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே பேரில் பாருங்கள் க்ரியேட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம VS கோட் எடிட்டரில் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிஎம்டின்னு அடிச்சுட்டு கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சு இந்த மாதிரி VS கோட் எடிட்டரில் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ VS கோட் எடிட்டர் தாங்க நீங்கள் PHP கோட் எழுதுறதுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டர். நீங்கள் டவுன்லோட் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் இதை முக்கியமாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது முக்கியமான ஒரு எடிட்டர் வந்து PHP கோட் வந்து செஞ்சுட்டு போகிறதுக்கு. ஓகே, இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஓகே, இது தான் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். கம்ப்ளீட் ஃபோல்டரை நம்ம Laravel இதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இவ்வளோ தான் ஃபோல்டர்ஸ் அவ்வளோத்தையும் வந்துச்சு பாருங்க. ஆப் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு காணக்கூடியது. டேட்டாபேஸ், பப்ளிக், ரெசோர்ஸஸ், ரவுட்ஸ், டெஸ்ட், வெண்டர், இந்த மாதிரி இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபோல்டர்ஸ். அந்த ஃபோல்டர்ஸை வந்து நம்ம 1 by 1 நம்ம பார்ப்போம் என்னென்ன ஒர்க். இது வந்து எடிட் கான்ஃபிக். இது வந்து உங்களுக்கு வந்து VS கோட் எடிட்டரால் ஜென்ரேட் பண்ணுற ஒரு ஃபைல். இதை வந்து நீங்கள் கண்டுக்க வேண்டிய விஷயம் இல்லை, இதை இக்னோர் பண்ணுங்கள். அடுத்தது env ஃபைல். இதில் தான் ஃபுல் டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷனே Laravel டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷனே இந்த ஃபைலில் தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து வெண்டர் ஃபைல். வெண்டர் ஃபைல் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னா தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபைல் தான் இந்த வெண்டர். ஓகே, தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ். அதாவது இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் ஏதாவது நீங்கள் காப்பி பண்ணி இதில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பெரும்பாலும் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே நம்ம வந்து கமாண்ட்லேயே நம்ம அடிச்சுக்குவோம். அதாவது டெர்மினல் ஓப்பன் பண்ணி கமாண்ட்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கிறோம். அதனால் இப்போ தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறதில்ல. அடுத்தது சொல்கிறது பார்த்தீங்கன்னா டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா டெஸ்ட் கேசஸ் சம்மந்தமாக நம்ம எழுதுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, இந்த டெஸ்ட்ன்றது வந்து டெஸ்ட் கேசஸ். அதாவது இதில் வந்து என்னென்னா இந்த டெஸ்ட் கேசஸ் எழுதுகிற ஆட்கள் இருப்பாங்க. அதாவது இது டக்குன்னு எழுத இல்லாது. அதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராமர் ஆகி உங்களுக்கு நல்ல ப்ரோக்ராமில் ஒரு நாலேஜ் ஒன்று இருந்தால் தான் இந்த டெஸ்ட் கேஸ் வந்து நீங்கள் எழுதலாம். அதாவது இதுக்கு சொல்கிறது வந்து டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியர், டெஸ்ட் டெவலப்பர் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டெஸ்டிங் சம்மந்தமாக யூஸ் பண்ணுறவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டோரேஜ்ன்ற ஒருத்தம்.
ஸ்டோரேஜ்னா என்னன்னு உங்களுக்கு சும்மா ஒரு மீனிங் உங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் சொல்கிறது நம்ம என்ன ஸ்டோரேஜ்னு சொல்லி. ஓகே, நீங்கள் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இமேஜஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கு தான் இந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோரேஜ்ன்ற ஃபோல்டர் வந்து உபயோகமான ஃபோல்டராக இருக்கும். ஓகே, இதில் பாருங்கள் ஆப் ஃபோல்டர் இருக்குது. ஆப் ஃபோல்டர் உங்களுக்கு பப்ளிக்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது. இந்த பப்ளிக்ன்ற ஃபோல்டரில் தான் உங்களோட இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகே, இதில் தான் இந்த ஸ்டோரேஜ்ன்றதில் உங்களுக்கான உபயோகம். ரைட், அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்ஃபிக் ஃபைல் என்னத்துக்குன்னா எல்லா கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸையும் நீங்கள் உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தான் கன்ஃபிகரேஷன் ஃபைல். இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மெயில் கன்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. செஷன் டைம் அவுட்டை டிஃபைன் பண்ணுறதுக்கு பர்பஸ்க்கு தான் இதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா இருக்குது. இல்லை மெயில் கன்ஃபிகரேஷன் அண்ட் செஷன். ஓகே, இது நிறையா சர்வீசஸ் இருக்குது. இதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறது இது ரெண்டுக்கு தான். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸாக PHPயில் போடுற இந்த கன்ஃபிகரேஷன் ஃபைல் உபயோகப்படுத்தும். இந்த database.phpன்னு இருக்குது. இதை நீங்கள் கோஆர்டினேட்டர் படிக்கிறார்கள் படிச்சிருப்பீங்க. அதை டேட்டாபேஸை கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு இதை விட அட்வான்ஸ் தான் இந்த ENV ஃபைலில் இருக்குது, .env ஃபைலில் இருக்குது. இதில் கன்ஃபிகர் பண்ணுறதை விட இந்த ENV ஃபைலில் வந்து நமக்கு வந்து டேட்டாபேஸ் கன்ஃபிகரேஷன் வந்து இலகுவாக செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம ENV ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுறது. ரைட், இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது முக்கியமான விஷயம் ரெசோர்ஸஸ். இப்போ இல்லை ரெசோர்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரெசோர்ஸஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ரெசோர்ஸஸில் ரவுட்ஸ். இப்போ ரவுட்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா இது வந்து நமக்கு சொல்கிறது வந்து ஆப் யூஆர்எல் இஸ் இந்த ஆப் டாட் இது ஆப் யூஆர்எல்லாம் வந்து இந்த app.phpயில் இருக்குது. web.phpயில் இருக்க விஷயம் வந்து வெப்சைட் சம்மந்தமான யூஆர்எலை வந்து தீர்மானம் செய்கிறது வந்து web.phpன்ற ஃபைல் தான். அதாவது எல்லா யூஆர்எல்லையும் மேனேஜ் பண்ணுறது வந்து இந்த ரவுட்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ள ஃபைல்ஸ் தான் வந்து லாராவலில் வந்து மேனேஜ் பண்ணும். ரைட், web.phpயில் தான் நம்மளுக்கான கண்ட்ரோலர்லேருந்து நம்ம ஒரு கண்ட்ரோலரை ஃபஸ்ட் நம்ம கால் பண்ணுறோன்னா இதில் இருந்து தான் நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, web.phpயில் தான் நம்ம வெப்சைட்டுக்கு சம்மந்தமான யூஆர்எல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் இருக்க வேண்டிய விஷயம் தான் நம்ம ரவுட்ஸில் வந்து இருக்கும். ரைட், இதுதான் நம்ம முக்கியமாக நம்ம படிச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஓகே, இதை நீங்கள் படிச்சுக்கணும். ரைட், அடுத்தது டேட்டாபேஸில் மைக்ரேஷன். இது வந்து டேட்டாபேஸ் ஃபோல்டர் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணோம்னா மைக்ரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த மைக்ரேட் பண்ணுறது புதுசாக ஒரு டேபிளில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மைக்ரேஷன் விஷயம் வந்து தேவைப்படும். ஓகே, ரைட், அடுத்த கன்ஃபிகரேஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா நமக்கான விஷயத்தை கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு. இப்போ அடுத்தது வந்து என்னது ஆப் ஃபோல்டர் தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபோல்டர். ஆப்பில் தான் நம்மளுக்கு வந்து MEC ஆர்கிடெக்சரில் உள்ள மாடல் அண்ட் கண்ட்ரோலர் வந்து இதில் தான் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே இந்த ஃபோல்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னே மாடல் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும், மாடல்ஸ்னு சொல்லி. ஆனால் கண்ட்ரோலர் வந்து இதில் இல்லை. கண்ட்ரோலர் வந்து HTTPன்ற ஃபோல்டருக்குள்ள தான் ஹிடன் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் HTTPன்ற ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணுற நேரம் உங்களுக்கு HTTPன்ற ஃபோல்டரை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ன்ற ஃபோல்டர் கிடைக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதுக்குள்ளே தான் உங்களோட கண்ட்ரோலர் சம்மந்தமான வேலைகள்லாம் இதுக்குள்ளே தான் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் உள்ள முக்கியமான விஷயங்கள். ஓகே, இது ஆப் ஃபோல்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஃபோல்டர். கண்ட்ரோலர் அண்ட் மாடல் கிரியேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமான ஃபோல்டர் தான் அது. அடுத்த இன்னொரு முக்கியமான ஃபோல்டர் இருக்குது. அதுக்கு நம்ம சொல்கிறது வந்து ரெசோர்ஸஸ். அதாவது நம்மளோட வெப்சைட்டை வியூவை நம்ம தீர்மானிக்கிறது வந்து இந்த சைடில் தான். ஓகே, இதில் தான் நம்ம வெப்சைட்டை வியூவை வந்து தீர்மானிக்கும் இந்த ரெசோர்ஸஸ். இதில் தான் நம்ம டிசைன் எல்லாம் இருக்கும். ஓகே, மாடலில் வந்து கண்ட்ரோலருக்கு பாஸ் பண்ணும் ரெக்கார்டை வந்து என்ன செய்யும், கண்ட்ரோலில் வந்து வியூக்கு எடுத்து நமக்கு வந்து ரிசல்ட்டை வந்து ப்ரௌசரில் வந்து காட்டும். ஓகே, இந்த வியூவில் தான் இந்த ரிசல்ட்ஸை வந்து நமக்கு காட்டுறது வந்து இந்த வியூவில் தான். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கான ஸ்ட்ரக்சர். இதுதான் மாடல் வியூ கண்ட்ரோலர். ஓகே, இவ்வளோ தான் நம்மளுக்கான விஷயம் இதில் வந்து நடக்குது. ஓகே, இது நம்ம நீங்கள் தெளிவாக இந்த விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அடுத்த வந்து பூட்ஸ்ட்ராப் வந்து இந்த ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பூட்ஸ்ட்ராப் சம்மந்தமான விஷயங்கள் செய்கிறது. அது ENV ஃபைல். இது நான் சம்மந்தமாக நான் உங்களுக்கு படிப்பிச்சேன் ENV ஃபைல்னா என்னன்றது. அடுத்தது இதில் வந்து என்ன படிக்கணும்னா அடுத்த பூட்ஸ்ட்ராப். இது வந்து கேஷ் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பூட்ஸ்ட்ராப் இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ அவ்வளோதாங்க. இதில் வந்து அடுத்தது வந்து ரைட். இப்போ இதுக்கு தான் நம்மளோட பேசிக்ஸாக வந்து நம்ம படிக்க போகிற விஷயம். இது நான் ஆல்ரெடி படித்து கொடுத்தேன். இது வந்து டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷனை வந்து உங்களோட டேட்டாபேஸ் நேம் எங்கே கொடுத்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, கான்ஃபிக்லேயும் டேட்டாபேஸ் இருக்குது. ஆனால் இதில் தான் நம்ம ENV ஃபைலில் தான் நம்ம வந்து அட்வான்ஸாக நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ENV.env ஃபைல்.
நான் உங்களோட டேட்டா பேஸ் நேமை கொடுத்து நீங்கள் கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து composer.json இதில் வந்து நீங்கள் எல்லா லைப்ரரிஸையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைப்ரரி package.json இதுலேயும் அதே மாதிரி தான், ரைட். இவ்வளோ தாங்க உங்களுக்கான டேட்டா பேஸ்ட்டு லாராவல்ட உள்ள பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இது தான். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் படிச்சுக்கொள்ளுங்க. இது வந்து இந்த ஜிட் பேஸ் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் வர்ற விஷயங்கள் இது. ஓகே, இதுகளையும் பார்த்துக்கலாம். ஓகே, இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாராவல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னா லாராவல் வந்து சிம்பிளாக கற்றுக்கலாங்க.